மக்களவை தேர்தலை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை, திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை, திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை போட்டியிட்ட 2 தொகுதிகளையும் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருக்கின்றது திமுக. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளோடு திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி வரக்கூடிய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை, திருப்பூர் ஆகிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஷெர்லி. ஷெர்லி, வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. முழுமையான நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீடு என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி கையெழுத்தாகியிருந்தது. இந்நிலையில் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இந்நிலையில் இன்று இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவை எட்டப்பட்டு ஒப்பந்தத்திலும் கையெழுத்தாக இருக்கிறது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் அக்கட்சியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை தற்போது சந்தித்து வருகின்றனர். இந்த சந்திப்பின் போது எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் கடந்த முறை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தனர். எனவே அவர்களுக்கு அந்த 2 தொகுதிகளே ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர்கள் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் போது அதற்கான கையெழுத்தான ஒப்பந்தங்களையும் செய்தியாளரிடம் அவர்கள் காண்பிக்க இருக்கின்றனர். குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவடைந்த நிலையில் தற்போது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அதற்கான ஒப்பந்தங்களும் வருகிறது. இதற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி அவர்களுக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதி என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சீதா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி. தற்போது நம்மிடையே இணைப்பில் எமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல் இணைந்திருக்கிறார். தியாகச்செம்மல், வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தொகுதியில் யார் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட வாய்ப்பானது இருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை பதிவு பண்ணலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகளுக்கான கூட்டணியை வெற்றிகரமாக இறுதி செய்து தொகுதி ஒதுக்கீட்டை முடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திண்டுக்கல்லையும் மதுரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கிறார்கள். இதில் மாற்றம் நிகழ்ந்தது 2019க்கும் 2024க்கும் இடையிலான மாற்றம் நிகழ்ந்தது என்பது கோவை தொகுதிக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கப்பட்டது மட்டும்தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட திருப்பூர், நாகப்பட்டினம் 2 தொகுதிகள் தான் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றன. திருப்பூரை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான சுப்ராயன் 2 முறை ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். அவருக்குத்தான் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. எனில் அந்த தொகுதிக்கு சற்று நல்ல அறிமுகமான நபராக அவர் இருக்கிறார். அதே போல நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய எம்பி திரு செல்வராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று ஒரு தரப்பினரும், ஆனால் அவரது உடல்நிலை மற்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு வேறு வேட்பாளர்களை முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா அந்த இடத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டு தேசிய அளவிலான சில தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய அளவிலான சில சிபிஐ தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனும் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மாற்றம் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றம். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை, அதாவது கொங்கு மண்டலத்தில் திமுக எம்எல்ஏக்களினுடைய பிரசன்ஸ் மிக குறைவாக இருக்கிறது. அதே போல அதிமுக வலுவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது.
அந்த பகுதியின் பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளாட்சி அமைப்புகள் முழுவதும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் திமுக ஒரு மிக பெருவாரியான வெற்றியை பெற்ற நிலையில் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக தன் வசம் வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே இந்த முன்னேற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. யார் வேட்பாளராக நிற்பார்கள் என பல கேள்விகளுக்கு எழுந்திருக்கின்றன. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூடிய கார்த்திக் அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா, அல்லது ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தில் இருந்தபோது அந்த இடத்தில் போட்டியிட்டது டாக்டர் மகேந்திரனுக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படுமா, அல்லது வேறு ஏதேனும் புதுமுகங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை தொகுதியில் களத்தில் இருக்குமா என ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனா கூட்டணி மற்றும் தொகுதி உடன்படிக்கை என்று நாம் பார்க்கும்போது இடதுசாரி கட்சிகளுக்கான இந்த தொகுதி உடன்படிக்கை மிக சுமூகமாக திமுக முடித்திருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இடங்களை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் மாற்றம் என்பது பெரிதல் இல்லை என்றாலும் தொகுதி மாற்றங்களில் திண்டுக்கல் மாறி இருப்பது மட்டும்தான் சொல்லத்தகு மாற்றமாக இருக்கிறது. அநேகமாக நாளை மறுதினக்குள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த வேட்பாளர் பட்டியல் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு மற்றும் மாநில செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு ஒரு தினங்களில் யார் வேட்பாளர் என்பதை இறுதியாக அந்த கட்சி அறிவிக்கும் என எதிர்பார்க்கலாம். சீதா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு தியாகச்செம்மன்.